ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த சீசனில் கொசு தொல்லை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது இல்லாமல் டெங்குவுமே கொஞ்சம் அதிகமாக பரவிட்டு இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் குழந்தைங்கள வந்து கொசு கடிக்காமல் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். முக்கியமாக நீங்கள் வந்து கொசுக்கு காயில் வந்து கண்டிப்பாக பேபிஸ்க்கு இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ அது இல்லாமல் ரிப்பலன்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. 6 மந்த்ஸுக்கு மேலே இருக்கிற பேபிஸாக இருந்தாலே ஸ்கின்ல நீங்கள் வந்து மஸ்கிட்டோ ரிப்பலன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பிராண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணுறாங்க. நான் யூசுவலாக ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னோடய பேஷண்ட்ஸ்கிட்ட நான் சொல்லிகிட்ருக்கிறேன். குழந்தைங்க ரூமுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் வந்து மஸ்கிட்டோ அந்த லிக்விட் வேப்பரைசர்ஸ் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஸோ நீங்கள் குழந்தைங்க இருக்கிற ரூமில் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ஆன் பண்ணி கொசுவெல்லாம் இல்லாதப்புறம் குழந்தைங்க வந்து அந்த லிக்விட் வேப்பரைசரை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தைய ரூம்குள்ளே கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு விஷயம். அது இல்லாமல் ரிப்பலண்ட் ஸ்டிக்கர்ஸ், பேட்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் குழந்தைக்கு மேலே டைரெக்டாக இல்லாமல் குழந்தை இருக்கிற பெட்டில் நீங்கள் வந்து அந்த பேட்சஸை ஸ்டிக் பண்ணுறது, இல்லைன்னா குழந்தைங்க வந்து வெளியில் போகிற டைம்லேயோ இல்லை வீட்டில் இருக்கிற டைமில் உங்கள் ட்ரெஸ்ஸில் வந்து அந்த பேட்சஸை வந்து ரிப்பலண்ட் பேட்சஸை வந்து ஸ்டிக் பண்ணி வைக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து சேஃபான மெத்தட். இருக்கிறதுலே பெஸ்ட் மெத்தட் வந்து நெட் யூஸ் பண்ணுறது மட்டும்தான். ஸோ குழந்தைங்கள இருக்கிற இடத்துல வந்து மஸ்கிட்டோ நெட்ஸை வந்து யூஸ் பண்ணி குழந்தைங்கள வந்து கொசுக்கிட்ட இருந்து நீங்கள் சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் வே. தேங்க்யூ.